மக்களுக்கு கிரைம் பேட்ரோல் அலர்ட் மூலியமா எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். அதே சமயம் மனுஷன் குற்றம் செய்ய தூண்டும் சூழ்நிலையையும் சைக்காலஜியும் புரிஞ்சிக்க முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சமூகமும் சூழ்நிலையும் தான் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்த 30 நாளைக்கு இந்த முயற்சியோட அடுத்த கட்டப்படியா சமூகம் மற்றும் குற்றம் இந்த 2 வரையறைக்குள்ள இருக்க வித்தியாசமா இருக்கிற சில கேஸுகளை நாங்க உங்க முன்னாடி கொண்டு வரலான்னு இருக்கோம். இதை பற்றிய விளக்கத்தையும் அவரோட அனுபவத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணையறாரு முன்னணி பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியாளர் ஷியாம்ஸ் தாகிர் கான். வணக்கம், நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் ஷியாம்ஸ் தாகிர் கான். கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல இதுவரைக்கும் நீங்க யாருமே கட்டிடாத சில வித்தியாசமான கேசஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதனால நீங்க எல்லாரும் இதை கண்டிப்பா பார்க்கணும். மதவெறி இல்ல ஆணாதிக்கம் நம்முடைய சமூகத்துல இது ஒன்னா கலந்திருக்கிறது உண்மைதான். பெண்களுக்கு எதிராக ஏற்படுற குற்றங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சித்தார்த், இது தப்பான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீ எக்ஸாம்ல அப்ளை பண்ணா பெரிய 0 தான் வாங்கணும். வினீத், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. கிளாஸே இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, அதுக்குள்ள உனக்கு தூக்கம் வருதா? ரூஹி அக்கா, இது உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வினீத் இல்ல. அப்புறம் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு ½ அன் அவர் ஆகுது. அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஓகே, ஐ நோ. உங்க எல்லாருக்கும் பிரேக் வேணும், அதனால தான் எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்றீங்க. ஓகே, நம்ம 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். நானும் போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே? டாட்ஸ், அட உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதோ அந்த மேல இருக்க அந்த டப்பாவை எடுக்க ஏறினேன், தடுக்கி கீழே விழுந்துட்டம்மா. அவ்வளவுதான், அதெல்லாம் தானா சரியாயிடும். என்னப்பா, அது எப்படி தானா சரியாகும்? ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணோம். சீக்கிரம் கூட வாங்க. எதுவும் ஆகலமா, நான் நல்லா தான் இருக்கேன். டாட்ஸ், நான் தான் சொல்றேன்ல, வாங்க வாங்க போலாம். எழுந்து வாங்க, பார்த்து வாங்க. டாட்ஸ், காரணமே இல்லாம நீங்களே போய் அடி வாங்கிட்டு வரீங்க. ஓ சாரி. பார்த்து பொறுமையா. சாரி டாட், 2 நிமிஷம் தான். சரிம்மா. லக்ஷ்மண், என்கிட்ட மறையறதுல எந்த யூஸும் இல்ல. நான் உன்னை பார்த்துட்டேன். வெளியே வா லக்ஷ்மண். இன்னைக்கே கிளாஸ்க்கு வரல? அது எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. அதான் மேம் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், அதான் டிலே ஆயிடுச்சு. சரி விடு. ஹோம்ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஆமாம், ஆனால் அவசரத்தில் பண்ணியிருக்கேன். ரைட்டாக பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல, அதனால தான் மறைச்சி வச்சேன். ஏ ஸ்டூபிட், புக்கை கொடு. இது ரைட்டா இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டு உனக்கு பார்த்து சொல்றேன். நாளைக்கு ஹோம்ஒர்க்கும் என்னன்னு சொல்றேன். இந்தாம்மா, இந்தா காஃபி. தேங்க்யூ டாட்ஸ். ஏ லக்ஷ்மண், மேடமோட ஹோம்ஒர்க்கை செக் பண்ற வரைக்கும் நீ இங்கேயே உட்காந்து காய்கறிலாம் கட் பண்ண. சொல்றது புரியுதா? சரிங்க அங்கிள். லக்ஷ்மண், நான் உனக்கு கொடுக்கிற ரிவார்ட். நீ என்னதான் அவசரத்துல எழுதியிருந்தாலும் நீ கரெக்டா எழுதியிருக்க. தேங்க்யூ மேடம். ஹலோ டாட்ஸ், நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிம்மா. ஏ சோனு, எங்க போறேன்னு சொல்லிட்டு போமா. திடீர்னு உங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட நீ எங்க இருக்குன்னு கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? ப்ளீஸ் டாட்ஸ், அவங்க என்னை பத்தி விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் உங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல. அதுவும் அப்படி பண்ணா உங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடும். நான் சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா ரொம்ப நாளாக இருமிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்க சொன்னேன், ஆனால் நான் சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை. அன்னைக்கு இரும்பும்போது ரத்த வாந்தி வந்தது. ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு டிபி இருக்குன்றாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ இதை வச்சுக்கோ. எதுக்கும் டென்ஷன் ஆகாத, எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ ரோகி. ஆனால் இதெல்லாம் பத்தாது, ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகும். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். நான் ஏதாவது பண்ணதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். இன்னிலேருந்து நீ அம்மா கூட இரு, அவங்கள நல்லா பார்த்துக்கோ. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. சோனு, உன் கண்ணு ஏன் இப்படி ரத்த கலரில் ரெட்டாக செவந்து போயிருக்கு? நைட்டு நீ தூங்குனியா? ஆமாம்,
நேற்று நைட்டு நான் தூங்கலை. நேற்று ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதான் டயர்ட் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன், ஹாஸ்பிட்டல் லேட் ஆயிடுச்சு. ஓகே. ஆருஹி சொல்லு. ஹாய் அலிஷா, என்ன பண்ற? எதுவும் இல்ல, இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தேன். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன். உன் அசைன்மெண்ட் எப்படி போச்சு? நீ சொல்லவே இல்ல. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீ கொடுத்த நோட்ஸ் கிளியரா இருந்தது, எல்லாமே நல்லா புரிஞ்சுது. நம்மளோட சிடுமூஞ்சி ப்ரொஃபசர் சச்தேவுக்கு பதிலா நீயே ப்ரொஃபஸரா இருக்கலாம். அலிஷா, அவங்க நம்மளோட குரு. குரு அப்படிலாம் பேசக்கூடாது. சரி, நான் இப்ப போனை வைக்கிறேன். ஓகே, பாய். சரி பாய். டாட்ஸ், ம் டாட்ஸ், ம் அம்மா அப்பா கால் பண்ணாங்களா? அவங்க எப்ப திரும்பி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு என்னமோ ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க வரும்போது கண்டிப்பாக வருவாங்க. இப்போ நீ டயர்டாக இருக்க, போய் தூங்கு. இல்ல டாட்ஸ், அவங்கள பார்த்தே 2 நாள் ஆகுது. அவங்க வந்த அப்புறம் அவங்கள பார்த்துட்டு தான் தூங்குவேன். அது வரைக்கும் நான் ஏதாவது டிவியில பார்க்குறேன். பிரதீஷ் ப்ளீஸ், இதெல்லாம் உன் தப்பு தான். இந்த டீல நாம லாஸ் பண்ணதுக்கு காரணமே நீதான். Why are you blaming me? என்கிட்ட சொல்லு. அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? இப்ப முடியாது ரோகி, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நாம ஈவினிங் பேசலாம். பிரதீஷ் லேட் ஆகுது, கிளையண்ட் வெயிட் பண்றாங்க. மேடம், அது டின்னருக்கு நான் என்ன செய்யணும்? ரூஹி உன்கிட்ட சொல்லுவா. நாங்க 2 பேரும் வெளியே பாத்துக்கிறோம். வா போலாம். ரோகி, உன்னுடைய பாக்கெட் மணி. என்ஜாய். அண்ணா, அப்பா டாட்ஸ், நீ ஓகே தானே? நேற்று நைட்டு நடந்ததை நினைச்சு உன் மனசு எதுவும் சங்கடப்படலைல? இல்லைம்மா. ஹலோ, அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. சில மெடிசன் இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு 10,000 தேவைப்படுது. அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன பண்றேன்னு நீ தெரியல. ஏதோ கவலைப்படாத, நான் அங்க உடனே வரேன். பாரோகி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா அப்பா கூட சண்டை போட்டியா? என்ன இதெல்லாம்? ரோகி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இதுக்குதானா இந்த இன்ஜெக்ஷன் ட்ரக் வாங்கதா என்கிட்ட இருந்து உனக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுதா? இந்த பணத்துக்காக நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இப்பதான் பேசிட்டு வர. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரக்ஸுக்காக அம்மா ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க நீ போய் சொன்னதை நான் அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. நீ இப்படி போய் சொல்லன்னு எதிர்பார்க்கல. நான் சொல்றத கேளு, என்ன நம்பு. நான் ஒன்னும் கெட்டவன் இல்ல. ரோகி, எனக்கு பண தேவை அதிகமா இருக்கு. மனிஷ், ரோகி, please, என் கையை எனக்கு விடு. பணம் வேணும் ரோகி. சொல்றத மனிஷ். கேளு, எனக்கு வேணும். சார், நாங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்றோம். நேத்து ஈவினிங் நாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பானர்ஜி பிளேஸ்ல இருந்தோம். நேத்து நாங்க 2 பேரும் பிசினஸ்ல இருக்க பார்ட்னர்ஷிப் டீலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்க அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வந்தோம். சார், நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரூகியோட ரூம் கதவு திறந்துருக்கத பார்த்தோம். ரூகி எப்போதுமே ரூம் கதவை சாத்திட்டு தான் தூங்குவா. ரோஹி, சார், இந்த ஃபோன் கிச்சன்ல கிடைச்சிச்சு. இது யாருடைய ஃபோன்? இல்ல சார், இது எங்களோட ஃபோன் இல்ல. சார், இத பாருங்க சார். எங்க இருந்தது? சர்வெண்டோட ரூம்ல கிடைச்சது.
நான் தான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இவன் தான் எங்க பொண்ணை இல்ல கொண்டு மேடம், நான் எதுவும் பண்ணல மேடம். நான் எதுவும் செய்யல மேடம். நான் ஒன்றும் கொலை பண்ணல மேடம். நிறுத்துங்க தள்ளி போங்க முதல்ல. ஏன்டா அப்படி செஞ்ச? சார், நான் மேடம் ரூபியை கொலை பண்ணல சார். ரூபி எனக்கு பொண்ணு மாதிரி சார். நான் எப்படி சார் அவளை கொலை பண்ணுவேன்? நீ பண்ணலனா அப்புறம் எப்படி இந்த கத்தி ரூமுக்கு வந்துச்சு? எனக்கு தெரியலையே சார். நேற்று இந்த கத்தியை வச்சு தான் ரூபி மேடக்கும் நான் பழகளெல்லாம் கட் பண்ணி தந்தேன் சார். அப்புறம் அந்த கத்தியை பழக்கூடியிலே வச்சுட்டேன் சார். அப்புறம் அந்த ஃபோன் இருக்கே, அதை எடுங்க. இந்த ஃபோன் யாருது? இது லக்ஷ்மண் ஃபோன் சார். லக்ஷ்மண் யாரு? அவன் எதிர்த்த பங்களால தான் சார் இருக்கான். சிந்து சாருக்காக வேலை செய்கிறான். அவன் இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கான். அவன் தினமும் வருவான். ரோஹிணி மேடம் கிட்ட ஃப்ரீயாக டியூஷன் படிக்க அவன் தினமும் இங்கே வருவான் சார். காலையில் வேலை செஞ்சுட்டு நைட்டு படிக்க வருவான். அவன் நேற்று நைட்டு கூட இங்கே வந்தான் சார். ரோஹிணி மேடம் அவனுக்கு கம்ப்யூட்டரை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சார். அவன் எப்போ போனான்? எனக்கு அது தெரியாது சார். நான் 11 மணிக்கெலாம் தூங்க போயிட்டேன் சார். அது வரைக்கும் அவன் ரூஹி கூட தான் இருந்தான். நீ போனதுக்கு அப்புறம் அவன் ரூகியை ஹராஸ் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த பையன் லக்ஷ்மண் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது சார். அப்படின்னா அவன் எந்த மாதிரி பையன்டா அவன்? அப்ப அவன் செஞ்சிருக்க மாட்டானா? கண்டிப்பா அதை நீ தான் செஞ்சிருக்கணும். உங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தண்டல் வீட்ல இல்லங்கிறது. ரூஹி என்னோட பொண்ணு மாதிரி சார். நான் அவளை கொலை பண்ணல சார். இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுங்க. கத்தியில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்க. அந்த லக்ஷ்மணை பிடிங்க. அப்புறம் இவனை சந்தேக கேஸ்ல பிடிச்சி உள்ள வைங்க. லக்ஷ்மண் வீடு எங்க இருக்கு? அங்க இருக்கு, அந்த ரூம் தான் சார். அதுவா? ஆமா. ஆனா அவன் இப்போ வீட்டில் இல்லை. எங்க போயிருக்கான்? நேற்று காலைல 10 மணிக்கு வேலைக்கு போனான் சார். இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க வேலை செய்யறான்? ஆமா மேடம், நேத்து காலையில லக்ஷ்மண் எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தான். நைட்டு 9 மணிக்கு மேல நான் டண்டனோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு நிச்சயமா தெரியும் லட்சுமண் காணாம போல அவன் தப்பிச்சு போயிட்டான். மிஸ்ரா, அவன் பேர்ல ஒரு நோட்டீஸ் விடுங்க. எஸ் சார். ஆனா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ஒரு அப்பாவி, நல்லா உழைக்கிறவன், யாருக்கிட்டையும் பேச மாட்டான் அவன். மிஸ்ரா, நல்லா உழைக்கிற அமைதியான பையங்கிறதுனால அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. என் கரியரில் இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்துட்டேன். அப்பாவி மாதிரி நடிக்கிறவன் தான் நிறைய கிரிமினல் வேலையை பண்ணுறான். ரூகியோட லேப்டாப் மொபைல் ஏதாவது கிடைச்சதா? ரூகி அவரோட லேப்டாப் மூலமாக பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்திருக்காரு. ஆனால் அவங்களோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது அது வெறும் டியூஷன் ஃபீஸ் மாதிரி தெரியல சார். அப்புறம் சார், ரூகியோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்குது. அவளோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பெரிய தொகை இருக்கு. அவளோட ஃபோன்ல நிறைய மணி கிரெடிட்டட் மெசேஜஸ் தான் இருக்கு. ஒரு நாள்ல அவ 20,000 வித்ட்ரா பண்ணிருக்கா. அப்புறம் இன்னும் நிறைய கேஷ் அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க. எதுக்கு தினமும் அவ்வளோ பணத்தை வித்ட்ரா பண்ணணும்? பார்ட்டி பண்ணுறதுக்கா? ட்ரக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், ரூகி இல்லை. ஆனால் அவன் மெசேஜ் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் மனிஷ் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கான். அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அதுக்கு பணம் தேவைன்னு சொல்லி ரூகி கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கான். இந்த உண்மையை ரூகி கண்டுபிடிச்ச உடனே அவனை பிரேக்கப் பண்ணிட்டா. பணம் கொடுக்கறதையும் நிறுத்திட்டா. ஆனா அவன் பணம் கேட்கறத மட்டும் இன்னும் நிறுத்தவே இல்லை சார். அப்புறம் ஏன் மனிஷ் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்கல? அவனை வச்சு நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கலாம் இல்ல? ஆக்சுவலா ரூகி மர்டர் ஆன அன்னைக்கு மனிஷ் ட்ரக் ஓவர் டோஸால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான் சார். அவன் கால் ரெக்கார்ட்ஸ் மொபைல் லொகேஷன் கேட்டிருக்கு. மனிஷை போய் பார்த்து அவன் என்ன சொல்றான்னு போய் கேட்கலாம். நமக்கு கால் ரெக்கார்ட்ஸ் தேவைப்படாது சார். இல்லை சார், நான் ரூகியை கொலை பண்ணல. அப்படின்னா ரூகிக்கே தெரியாம மனிஷோட ட்ரக்ஸுக்கு அவ சப்போர்ட்டிவா இருந்திருக்கா? இல்ல ஒருவேளை அவளே ட்ரக் அடிக்டா இருந்திருப்பாளோ? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதுவும் மென்ஷன் பண்ணல சார். ரூகியோட ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் சார் சொல்றாங்க. அவளுக்கு சோஷியல் சர்வீஸ்லயும் ஸ்டடீஸ்லயும் தான் சார் இன்ட்ரெஸ்ட். எஸ் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் ரூகி ட்ரக்குக்கு அடிமையாகலன்னு தான் வந்திருக்கு. சார், டண்டன் ஃபேமிலியோட நெய்பர் மிஸ்டர் சந்தீப் ஜெயின் உங்களை மீட் பண்ண வந்திருக்கார் சார். சார், டண்டன் வீட்டு பக்கத்தில் தான் நானும் குடியிருக்கேன் சார். லாஸ்ட் வீக் நான் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு சார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டண்டன் அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஷாமை பிடிச்சு திட்டிட்டு இருந்தாங்க சார். ரோகி தூங்கும்போது ஷாம் அவளை மொலாஸ் பண்ண பார்த்துருக்கான் சார். மிஸ்டர் ஜெயின், என்னாச்சுங்க? இந்த லேட் நைட்ல ஏன் கத்துறீங்க? எல்லாம் ஓகே தானே? மிஸ்டர் சந்தீப், இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகே தான். ஐ அம் சோ சாரி, இந்த ராத்திரி நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நீங்க போய் பீஸ்ஃபுல்லா தூங்குங்க. இதுக்கப்புறம் சத்தம் வராது. அவங்க சத்தம் போடுறத நீங்க கேட்டீங்களா? அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா?
என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியாது சார். சர்வெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவில் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும் சார். அதை நான் என்றைக்குமே ஷாமுக்கும் ரோகிணிக்கும் இடையில நான் பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் இன்னும் அந்யோன்யமாகவே இருப்பாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தண்டன் 2 பேருமே மணி மைண்டட் பர்சன். லேட் நைட் பார்ட்டிஸ் போகிறது எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். நான் உங்களை பற்றி நிறைய கெட்ட விஷயங்களை கேட்டிருக்கேன். அவங்க பிஸ்னஸ் அதிகப்படுத்துறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. எனக்கு உறுதியாக தெரியல. அடுத்த நாள் நைட்டும் அவங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தண்டர் அன்னைக்கு எங்கே போனாங்க, எங்கே இருந்தாங்கன்னு கண்டுபிடிங்க சார். நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்ஸ்பெக்டர், அது வெறும் பிசினஸ் மீட்டிங் தான். மீட்டிங்கா? அதுவும் எப்படி அந்த லேட் நைட்லயா? நாங்க தான் முன்னாடியே சொல்லியிருக்கோமே, எங்களோடது ரெஸ்டாரண்ட் பிசினஸ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பானர்ஜியை நாங்க பிசினஸ் விஷயமா தான் பார்க்க போயிருந்தோம். அவங்களோட பிசினஸ் இப்ப லாஸ்ல போகுது. பார்ட்னர்ஷிப் வைக்கிறத பத்தி பேசதான் அங்க போனோம். அப்ப அதுக்காக மிஸ்டர் தண்டன் பானர்ஜி கூட நைட்ல தான் மீட் பண்ணணுமா? அப்புறம் நீங்க அங்க இருந்து அப்படியே அந்த பானர்ஜி கூட கிளம்பிட்டீங்க. மைண்ட் யுவர் லாங்குவேஜ் இன்ஸ்பெக்டர். நாங்க வாங்கிட்டு வந்த ஒயின் தீந்து போச்சு. ஒயின் வாங்குறதுக்காக தான் கார்ல அவர் கூட போனோம். அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேக்குறீங்க? ஷாமோட ரூம்ல இந்த கத்தி எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்களா? என் பொண்ணை யார் கொலை பண்ணான்னு நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? நாங்க அதை சீக்கிரமா கண்டுபிடிப்போம். நீங்க ஒன்னும் எங்களுக்கு வேலை சொல்ல தேவையில்ல. என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் தான் சொன்னேன்ல, அந்த ஷாம் தான் என் பொண்ணு கொன்னு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப? நீ என்ன தைரியம் இருந்தா அவகிட்ட நெருங்கி இல்ல இருப்ப? மேடம், இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டாங்க. அதனால தான் இங்க கொண்டு வந்தேன். நீ செஞ்ச எல்லா காரியத்தையுமே நாங்க பாத்துட்டோம்டா. அவ டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கும்போது இதுதான் சமயம் அவன் மேல அட்வான்டேஜ் இல்ல சார், எடுத்துக்கிட்டேன். இல்ல அம்மா அப்பா என்ன பண்றீங்க நீங்க? ஏன் அநியாயமா இவர் மேல பழி போடுறீங்க நீங்க? உனக்கு எதுவும் தெரியாது ருஹி. இவன் பண்ணதை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். இல்ல மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். எனக்கு நம்புங்க மேடம். ராதிகா போற சத்தத்தை கேட்டு மிஸ்டர் ஜெயின் எங்க வீட்டுக்கு வந்தாரு. நாங்க அவர்கிட்ட சாரி சொல்லி அவரை வீட்டுக்கு அமுச்சு வச்சோம். எனக்கு ஷாம் மேல அந்த கோவத்துக்கு அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும்னு நினைச்சேன். ஆனா ரோகிணி அதை தடுத்துட்டா. ஷாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு ஷாம் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தா. ஆக்சுவலி சார், இதுல யாரோட தப்பும் இல்ல, எல்லாம் எங்க தப்பு தான். எங்களோட பொண்ணு ஒரு வேலைக்காரன் கூட ஃப்ரெண்ட்லியா பழக விட்டுருக்க கூடாது சார். ஐ எம் ஷூர் சார், இந்த லக்ஷ்மண் பையனும் என் பொண்ணோட கொலையில சம்பந்தப்பட்டிருப்பான். அதனாலதான் அவன் ஓடி போயிட்டான். ப்ளீஸ் சார், அவனை கண்டுபிடிங்க. என் பொண்ணோட கொலைக்கு நியாயம் கிடைக்கணும். சார், ஷியாம் கிட்ட நம்ம ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகல. ரோகியை கொலை பண்ணல அப்படிங்கிற விஷயத்துல அவன் ரொம்ப உறுதியா இருக்கான். ரோகி பொண்ணு மாதிரின்னு சொல்றான். அவன் தன்னை ரொம்ப ஹம்பிளா காட்டிக்கிறான். ஆனா விக்டிமோட பேரண்ட்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்க. மிஸ்டர், ஒருவேளை அவங்க வைஃப் ஷாப்பிங்க நம்ம கிட்ட மறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசலாமா? நம்மள டைவர்ட் பண்றாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கலனா அப்ப அங்க என்ன நடந்துச்சு? சார், எங்களோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பெரிய லாஸில் போகுது. பிஸ்னஸ் விஷயமா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தண்டனை பார்த்து பிஸ்னஸ் ப்ரப்போசல் கொடுக்கலான்னு போனோம். நாங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தோம். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைப் ஷாப்பிங்க்கு வெளிப்படையாக எங்களை கட்டாயப்படுத்தி வைப் ஷாப்பிங்க்கு ஈடுபட வச்சாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு நாள் அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க. மிஸ்ஸஸ் தண்டன் ஒயின் தீர்ந்து போன மாதிரி நாடகம் ஆடிட்டாங்க. சார், அன்னைக்கு நைட்டு மிஸ்டர் பிரதீஷ் என்னை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணார் சார். நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். இவங்க எங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர். என்ன செய்றீங்க நீங்க? இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்படி நீ தப்பா நடந்துக்கிறதெல்லாம் அனுசரிச்சு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் நடத்தணும்னா அதுக்கு அதை க்ளோஸ் பண்ணிட்டே போயிடுறோன்னு நாங்கள் அவங்க கிட்ட சொல்லிட்டோம். அவங்க சொல்ற எந்த டிமாண்ட்ஸையும் நாங்கள் செய்ய தயாரா இல்லை. அதனால ஒரு 4 மணிக்கு அவங்க எங்க வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்க ரூஹியோட கேஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எங்க மேல பழி போடணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் செய்யாத தப்ப சொல்றீங்க. போலீஸ் ஆனா நாங்க அதை சொல்லல. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பானர்ஜி தான் இதை சொன்னாங்க. அவங்க எங்க மேல வச்ச குற்றத்தை நாங்க ஏத்துக்க சுத்தமா தயாரா இல்ல. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த கப்பிள்ஸை நாம நம்ப கூடாதுன்னு. எதுக்கு நம்ப கூடாது? நாங்க தர ப்ராஃபிட் ஷேர் அவங்களுக்கு பத்தல. எங்க பார்ட்னர்ஷிப்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இத நான் பிரதீஷ் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். பணம் எப்ப கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு. ஆனா இவர் என் பேச்ச கேட்கவே இல்ல. நாங்க நிறைய பணத்தை செலவு பண்ண பிறகு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி இந்த டீலை கேன்சல் பண்ண நினைக்கிறாங்க. அதுவும் ஒய்ஃப் ஸ்வாப்பிங்ன்ற விஷயத்தை வச்சு. சார், இந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்க நம்பர்ல இருந்து எடுத்தது. ரெகுலரா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க. இது யார் நம்பர்? இது என் பையன் ஜேவோட நம்பர். அந்த பையங்க கூப்பிடுங்க.
சார் என் பையன் நொய்டால இருக்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் சார். காலேஜ் அவனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவன் ஹாஸ்டல்ல போய் தங்கிட்டான் சார். அவன் வீட்டுக்கெல்லாம் வரது இல்லையா? இவ்வளோ விஷயங்கள் நடந்துமா அவன் வரல? இல்ல சார், அவனுக்கு இப்போ எக்ஸாம் நடக்குது. ரூஹியோட இறப்புக்கு வந்தான், உடனே கிளம்பிட்டான். எக்ஸாம்ஸ் இருக்கான். அவன் ஹாஸ்டல் அட்ரஸ் கொடுங்க. செக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இந்த மாடர்ன் லைஃபை உருக்குலைய வைக்கிற விஷயமே இந்த ரெண்டும் தான். அப்புறம் ஒய்ஃப் ஸ்வாப்பிங், அதோட விளைவால வந்தது மிஸ்டர் பிரதீஷ் டண்டன், மிஸ்ஸஸ் மாயா டண்டன். 2 பேர் மேலையும் ஒய்ஃப் ஸ்வாப்பிங்கான அக்யூசேஷன் இருக்கு. ஆனா அதை அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஆனா அவங்க தினமும் வீட்டுக்கு லேட்டா வந்து அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? இல்ல அப்படின்னா இது கூட உண்மையா இருக்கு. ஷாம், ரூகி, லக்ஷ்மணன் இவங்க ஒன்னா இருக்கிறத சில பேர் பார்த்துருக்காங்க. ஒருவேளை அது கூட உண்மையா இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில பேரண்ட்ஸ் கூட இருக்குன்னு உனக்கு தோணலையா? சார் எங்கள் அம்மா கிட்ட அதை பற்றி சொன்னேன். ஆனால் அவங்க தான் எக்ஸாம் டைமில் டிஸ்டர்பன்ஸ் வேணான்னு சொன்னாங்க. அதான் என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. நொய்டாவில் வந்து டெல்லி ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை. எக்ஸாம் நீ அங்கேருந்தே போய் எழுதலாமே. சரி, 10ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு நீ எங்கே இருந்த? ஹாஸ்டலில் என்னோட ரூமில் இருந்தேன் சார், தூங்கிட்டு இருந்தேன். அங்கே யாராவது இருக்காங்களா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு? இருக்காங்க சார். எங்களோட ஹாஸ்டலோட பல்வேந்திர சிங் கிட்ட கேளுங்க, நான் இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியும். மிஸ்ரா, உடனே அந்த ஜேவோட கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க சார். ஒருவேளை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டண்டன் ஷாம் இல்லாட்டி லக்ஷ்மண் கூட சேர்ந்து இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சார். மிஸ்ரா, சொல்லு, எங்ககிட்ட உண்மையை சொல்லு. சார் நீங்கள் என்ன எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ அடிங்க சார். ஆனால் நான் ரூஹியை எதுவுமே செய்யலைங்கிறது தான் சார் உண்மை. தயவு செஞ்சு நம்புங்க சார். 17 வருஷமா ஒரு பொண்ணு மாதிரி அவளை நான் தூக்கி வளர்த்துருக்கேன் சார். அந்த பாசத்துக்காக தான் என்ன டேட்ஸ்னு கூப்பிடுவா சார். டேட்ஸ்? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? போலீஸ் சாம் கிட்ட இருந்து உண்மையை வாங்க ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஃபோரன்சிக் ரிப்போர்ட் படி ரூகியோட ரத்தம் நிறைஞ்ச கத்தியை அவங்க ரூம்ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது கிரைம் வெப்பன். அந்த கத்தியில மொத்தம் 4 பேரோட கைரேகை இருக்கு. மாயா, பிரதீஷ், ஷாம் இவங்களோட கைரேகை மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா 4th ஃபிங்கர் பிரிண்ட் யார் கூடயுமே மேட்ச் ஆகல. கண்டன் கப்பல் லக்ஷ்மணனை கை காட்டினாங்க. போலீஸ் கடந்த 2 நாளா ரூகியை யார் கொலை பண்ணாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த லக்ஷ்மண் எங்க போனா? சார், நாங்க இதுல லக்ஷ்மணோட பாடியை மறைச்சு வச்சிருக்கோம்னா அப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல போறோம்? ஓ, அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த பாடிக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் நினச்சிக்கணுமா? இதெல்லாம் பழைய ட்ரிக். இதெல்லாம் நாங்கள் பல கேஸில் பார்த்துட்டோம். இதை சினிமாவில் தானே பார்த்தீங்க? நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார். நாங்கள் எதுவுமே செய்யலை. நான் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். இந்த ரூகி தான் இந்த ஷாம், லக்ஷ்மணன் இந்த மாதிரி ஆளுங்களை உள்ளே விடுவா. பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புங்க. அப்புறம் இந்த ரூமை தரவா செக் பண்ணுங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாருங்க. டண்டனோட கார்பேஜ் ரூம்ல இருந்து ஷியாமோட பாடி கிடைச்சிருக்கு. இது இந்த கேஸை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்குது. இது வரைக்கும் போலீஸ் லக்ஷ்மணனை தான் சந்தேகப்பட்டாங்க. ஆனா அவனும் இப்ப செத்துட்டான். இப்ப இந்த கேஸோட சஸ்பெக்ட்ஸ் ரூகியோட பேரண்ட்ஸ் ஆன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டண்டன். ஆனா போலீஸால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமா? என்ன மிஸ் பண்றதானே சொல்லு. என்ன மிஸ் பண்றதானே சொல்லு. 2 பேருமே என் வழியை விட்டு போயிடுங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? உனக்கு போர் அடிக்கும். நான் வேணா கம்பெனிக்கு வரட்டா? முதல்ல இந்த செருப்புக்கு கம்பெனி கொடு. ஓடுங்கடா. ஹெல்ப். ஹேய், என்னாச்சு? ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப். நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் போங்கடா. மாட்டேன். என்னம்மா ஆச்சு? நீ ஓகே தானே? சார், மனிஷ் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். ரூகி மர்டர் ஆன அந்த நைட் மனிஷோட மொபைல் லொகேஷன் நைட் 11லேருந்து 11:30 வரைக்கும் ரூகியோட வீட்டை சுற்றி தான் காட்டுது. மனிஷ், இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நான் சத்த போட வேண்டியதா கொஞ்சம் இருக்கும். புரிஞ்சுக்க ப்ளீஸ். மனிஷ், நீ பண்றது மிகப்பெரிய தப்பு மனிஷ். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. ரூகியோட ரூம்ல இருந்து ஸ்டோர் ரூம் கீ எடுத்து லக்ஷ்மணோட பாடியை அங்கே தூக்கி போட்டுட்டு நீ அங்கேருந்து கிளம்பி போயிட்ட. இதானே நடந்துச்சு? இல்லை சார், நான் யாரையுமே கொலை பண்ணல. பணம் கேட்கறதுக்காக தான் ரூகியோட வீட்டுக்கு போனேன். நான் யாரையும் கொலை பண்ணல சார், நம்புங்க. ரூகி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ரூகி. ரீஹாப் சென்டரில் 10,000 ரூபாய் கேட்குறாங்க. திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த வாட்டி உதவி செய். சரி, இதை வச்சுக்கோ, இங்க இருந்து போயிடு. பார்க்க தானே போகிறோம். நீ சொல்கிற கதை உண்மையா இல்லையான்னு? சார், இந்த மொபைல் லொகேஷன் படி மணி சொல்றது உண்மைதான்.
ஏன்னா ரோகியோட லொகேஷன்ல இருந்து நேரா அவன் ட்ரக்ஸ் வாங்க போயிருக்கான். மார்னிங் 6 o'clock ஓவர் டோஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ரீகேப் சென்டருக்கு போயிருக்கான். மிஸ்ரா மணிஷ் ரூகியை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு சார். இவனுக்கு எய்ட்ஸ் இருக்கு. இவனும் 10ஆம் தேதி நைட்டு 12லேருந்து 2க்குள்ள தான் இறந்துருக்கான். ஏன் அப்படின்னா ரூகியை கொண்டு அதே ஆள் தான் லக்ஷ்மணனையும் கொண்டு இருக்கான். ஏன்னா மர்டரோட ஸ்டைல் சேமா இருக்கு. சார் இன்னொரு பொண்ணை கோல்மார்க்ல ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க சார். ரூகியை கொலை பண்ண மாதிரி ரொம்ப ப்ரூட்டலா அதே ஸ்டைலில் கொலை பண்ணியிருக்காங்க சார். அலிஷா எப்பவுமே காலேஜ்ல இருந்து 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா. நான் ஆபீஸ்ல இருந்து 5:30க்கு வந்துருவேன். நான் வர வரைக்கும் அவ வீட்ல தனியா தான் இருப்பா. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவ இந்த நிலைமையில இருக்கா. சார், இந்த நைஃப் சோஃபா கீழே இருந்தது சார். இது உங்க வீட்ல இருந்த கத்தியா? ஆமா சார். இந்த கத்தியை ஃபாரன்சிக் அனுப்பிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், அந்த பசங்க அலிசா என்கிட்ட சொல்லியிருக்கா. அலிசா காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அந்த பசங்க என் பொண்ணுகிட்ட வம்பிழுத்திருக்காங்க. என்ன மிஸ் பண்றதானே சொல்லு. ஏய், 2 பேருமே என் வழியை விட்டு போயிடுங்க. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? நான் உங்களை வார்ன் பண்ணேன் சார். ஆனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. அவங்க வெறும் சின்ன பசங்கன்னு தான் நினைச்சு அவங்க ஃபியூச்சரை நினைச்சுதான் விட்டேன். இப்படி எல்லாம் என் பொண்ணுக்கு நடக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல சார். பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. சார் நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் சார் அப்படி பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன் சார். அரிஷாவை நான் கொலை பண்ணல சார். சார் நீங்கள் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பசங்க அந்த மாதிரி இல்லை. தப்பா புரிஞ்சுக்கிட்டது நீங்க தான். இந்த பசங்க பல நாட்களா பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்போ அந்த பொண்ணு கொல்லப்பட்டு இருக்கா. அவளை ரேப் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கப்புறமும் இந்த பசங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்புறம் நீ இதுதான் நான் உனக்கு தர கடைசி வாய்ப்பு. உண்மையை உன் வாயாலேயே சொல்லிடு. உங்க அப்பாவால் மட்டும் இல்லை, அந்த கடவுளாலேயே காப்பாற்ற முடியாது. சொல்லு. சார் நான் அரிஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இவனுக்கு தெரியும் சார். அவளை எப்போவது பார்க்கும்போது விளையாட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணுவோம் சார். அவ்வளோதான் சார். சத்தியமாக நான் எதுவும் பண்ணல சார். இதுதான் சார் உண்மை. டே டைமில் அவள் வீட்டில் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் நேரம் கிடைக்கும்போது அவள் வீட்டில் போய் அவளை ரகசியமாக பார்ப்பேன். நீ வந்ததை அவ பார்த்துட்டா, உன்னை மிரட்டினா, நீ கோவப்பட்ட, அவளை கொன்னுட்ட. அதுதான் நடந்தது. சொல்லு. இல்லை சார், நான் அரிசாவை கொல்லலை சார். அன்னைக்கு நான் அவள் வீட்டுக்கும் போகலை. வெளியில கூட்டிட்டு போய் நல்லா விசாரிங்க. ஓகே சார். பசங்களை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது சார். நீ அவனை ஒழுங்கா வளர்த்திருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நாங்கள் காலேஜ் ஸ்டாஃப் அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். 2 பேரும் உண்மையை தான் சொல்கிறாங்க. 5 மணி வரைக்கும் அவங்க காலேஜில் தான் இருந்திருக்காங்க. சார் அலிசா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு சார். சார் இந்த ஆள் அவனை மறைக்கிறதுக்காகவே கேப் போட்டு வந்திருக்கான் சார். சார் இவனோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இம்பாசிபிள் தான். ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டாப் பண்ணுங்க. ஜூம் பண்ணுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அவனுடைய ஷூஸை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த ஷூவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அது யாரோ போட்டிருந்தாங்க. மிஷா, யாகவ், அலிஷா, ரோகி, இவங்க 2 பேர் வீட்டையும் நம்ம தரவாக ஒரு வாட்டி செக் பண்ணணும். நம்ம எதுக்காக சர்ச் பண்ணுறோங்கிறது அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. சார் க்ளூஸ் எதுவும் கிடைக்கல சார். இந்த ஃபைல் மட்டும் தான் கிடைச்சது. இந்தாங்க பாருங்க. உன்னுடைய மொபைல் ரெக்கார்ட்ஸ் படி ரூகி மர்டர் நடக்கும்போது நீயும் அதே இடத்துல தான் இருந்திருக்க. அலிஷா மர்டர் நடக்கும்போதும் அதே இடத்துல நீ தான் இருந்திருக்க. நீ சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லு, எங்ககிட்ட சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. என்னோட பிரைவேட் பார்ட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கு சார்.
நான் கேஸ்ட்ரேட்டட் பண்ணிக்கணும்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட ப்ரைவேட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். என்னால் செக்ஸ் வச்சுக்கிற முடியாமல் போனது காரணம் இந்த புனிதா தான் சார். ஆனால் நான் இதை பற்றி புனிதா கிட்ட சொன்னதில்லை. அப்படி சொன்னால் இதை வச்சு என்னை சிரிச்சு அசிங்கப்படுத்துவா. அப்புறம் தான் எனக்கு கே செக்ஸ் பற்றி தெரிய வந்து அன்னைக்கு நைட்டு லட்சுமண் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னான். நான் ஸ்டோர் ரூம்குள்ளே வந்தேன். நல்லா பாரு, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு இதில் போட்டிருக்கு. நான் ஒன்றை தவிர வேறு யாரு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டது இல்லை. ஆனால் நீ தெரிஞ்சே இந்த நோய் எனக்கு பரப்பி இருக்க. உனக்கு தான் எய்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஏன் என்னை காதலிக்கிற மாதிரி நம்பி ஏமாத்துன? நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை பற்றி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். உன் அம்மா, உன் அப்பா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன். ஏன் போலீஸ் கிட்ட கூட இதை பற்றி நான் சொல்லுவேன். லட்சுமண் நான் சொல்கிறத கேளு. நீ அவங்க கிட்ட இதை பற்றி சொன்னா அப்புறம் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடும். ப்ளீஸ். ஒரு கேவலமான ரகசியத்தோட என்ன சாக சொல்றியாடா? உன்னை விட மாட்டேன் நான். லட்சுமண் நில்லு. ஏய் ஜே, நீ இந்த நேரத்தில் வந்திருக்க? அப்புறம் இது உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். நான் அம்மா அப்பா ரூம்லேருந்து இதை எடுத்தேன். உன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கு, நீ க்ரஸ்டேஷன் பண்ணியிருக்கேன்னு இதில் போட்டிருக்கு. இந்த காரணத்தால தான் புனிதா உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாளா? ஆமாம், நான் நியூட்ரேட்டட் ஆகிட்டேன். நான் இப்போ ஆம்பளை இல்லை, அப்படிதானே சொல்ல வர? ஆமாம், அனிதாவை என்னால் சந்தோஷப்படுத்த முடியல. இல்ல, நான் அப்படி சொல்லல. இந்த விஷயத்தை பத்தி நம்ம புனிதா கிட்ட சொல்லிடுவோம். அப்பதான் அவ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவா. இந்த சிச்சுவேஷன் அவளுக்கு எப்படியாவது சொல்லுவோம். நம்ம சொல்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. ரூகி, எனக்கு யார்கிட்ட இருந்தும் ஃபேக்கான சிம்பத்தி வர பிடிக்காது வச்சுட்டேன். அப்புறம் அலிஷா, அவளை எது கொன்னா? உங்களோட இன்வெஸ்டிகேஷனை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் சார். நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரூகியோட கேஸில் அம்மாவையும் அப்பாவையும் தான் சந்தேகப்படுறாங்கன்னு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இதில் மாட்டிப்பாங்களோன்னு நினச்சேன். அவங்களையும் நான் இழக்க விரும்பலை சார். அலிஷா வீட்டில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் அலிஷாவோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். யாருக்கும் என் முகம் தெரியாமல் இருக்க முகத்தில் மாஸ்க் போட்டு போனேன். நீயா? நீ இங்க என்ன பண்ற? ரூகி யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன். உள்ள வரலாமா? வா, உள்ள வா. யார் அது? ரூகியை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். யார் அது? நான் தான். நீ ரூகி கிட்ட கொஞ்சமாவது இதை பத்தி பேசியிருக்கணும். அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவ உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஒரு பிரதரை புரிஞ்சுக்காம அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிற? அவுட் ஆஃப் மைண்ட்ல இருந்தது நீ தான், ரூகி இல்ல. நீ அலிஷா லட்சுமணன் சேர்த்தி கொண்டுட்ட. ஏன்னா உன் பேரண்ட்ஸ் இலக்கு நீ தயாரா இல்லை. ஆனா இப்போ நீ காலத்துக்கு உன் பேரண்ட்ஸை இழக்க போற. ஜெய் டண்டன் ரூகியோட பிரதர் தான் கொலைகாரன். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ரூகி அவளை கொடூரமா கொன்னது அவளோட சொந்த தம்பின்னு. அது ஏன்? அவனோட செக்ஸுவாலிட்டி சேஞ்ச் அப்புறம் மேல் ஈகோ, அது ரெண்டுத்தையும் அவனால டீல் பண்ண முடியல. ஆனா தன்னுடைய செக்ஸுவாலிட்டி எக்ஸ்போஸ் ஆயிடுங்கிறது தான் ஜேவோட பயமா இருந்தது. அவன் வெறும் ரூகியை மட்டும் கொல்லல. ரொம்ப வேதனையான விஷயம் அப்பாவி அலிஷாவை கொண்டது தான். கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆக காரணம் செக்ஸுவல் ப்ரெஃபரன்சஸும் அதோட அக்செப்டன்ஸும் தான். கே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை இந்த உலகம் அசிங்கமாகவும் கிண்டலாகவும் பார்க்கறதால தான் அதை எல்லாருக்கிட்டே இருந்தும் மறைச்சு வைக்கிறாங்க. அப்படி செய்யும் போதுதான் கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கிரைம்க்கு போலீஸால முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, ஆனா சொசைட்டியால முடியும். நம்ம சொசைட்டில இருக்கிற மக்கள் பார்வை மாறணும். அதுதான் இதுக்கு ஒரே தீர்வு. உங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கங்க. அதுதான் இந்த சொசைட்டிக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நீங்க செய்யற ஒரே கடமையா இருக்கும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போகுது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பெட்ரோல் அலர்ட்ல புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம கூட கிரைம் எக்ஸ்பர்ட் அனலைசிஸும் பயணிக்க போறாங்க. அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கங்க. என்னைக்கும் விழிப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, அன்பா இருங்க. அப்புறம் கிரைம் பெட்ரோல் அலர்ட்டை பாருங்க. ஜெய் ஹிந்த்.